பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். மத்தேயு 13 வசனம் 45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். இயேசுவை கண்டுபிடிப்பதற்காக இல்லை இயேசுவோடு கூட நேரம் செலவிடுவதற்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று இயேசுவண்டை சேருகிறார். அந்த முத்து, விலையுயர்ந்த முத்து இயேசுதான், தேவனுடைய ராஜ்யம்தான். நிறைய நேரங்களில் நம்மள நிறைய பேர் ஆண்டவர் கூட நேரத்தை செலவிடுவதை விட வேறு இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும்னு சில நேரங்களில் யோசிக்கலாம். எப்போதுமே யோசிக்கிறோமான்றது தெரியாது. சில நேரங்களில் யோசிக்க நேரிடலாம். எனக்கு ஒரு பையனை தெரியும். அவர் எப்போயாவது தான் சர்ச்சுக்கு வருவார். நான் கால் பண்ணுவேன், என்னடா சர்ச்சுக்கு வாடா, ஒரு மணி நேரம் வாடா, ஒரு 2 மணி நேரம் வா, இல்லை ஒரு அரை மணி நேரம் யூத் மீட்டிங்க்கு மட்டுமாச்சும் வாடா அப்படின்னு சொல்லுவேன். நான் கண்டிப்பாக வாடா சொல்லுவேன், நிறைய அவன்கிட்ட பேசுவேன். ஆனால் அவர் வரவே மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வருஷம் கிட்ட ஆச்சு அவரை பார்த்து. ஏன்னா அவருக்கு தெரியல, இந்த விலை உயர்ந்த முத்தோட விலை அவருக்கு தெரியலை. எவ்வளோ ப்ரெஷியஸ் ஆண்டவர் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது என்பது தெரியலை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே வசனத்தில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அதாவது ஒரு மனிதன் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்கிறாருன்னா அவர் ஒரு கம்ப்ளீட் சரண்டர் பண்ணுறாரு, கம்ப்ளீட் அர்ப்பணிப்புக்கு உள்ளே போகிறாரு. யாரை கண்டுபிடிக்க? இயேசுவை கண்டுபிடிக்க. இன்றைக்கி நீங்களும் நானும் முழுவதுமாகவே நம்மளுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம சரண்டர் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோமா என்பது கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் நிறைய பேர் அதை செய்யறதில்ல. ஏன் அப்படின்னா அதுலேயும் அந்த வசனத்துலேயே ஆன்சரும் இருக்குது பாருங்கள். அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. கண்டு போய். ஸோ அந்த 2 காரியத்தை நம்ம கண்ணுக்கு தெரியல பாருங்கள். ஆண்டவர் ஒரு ப்ரெஷியஸ், விலையுயர்ந்த ஒரு மனிதனாக, விலையுயர்ந்த ஒரு நேரமாக ஆண்டவரோடு செலவிடுகிற நேரம் நமக்கு தெரியறதில்ல அநேக நேரம். அதனால அவர்கிட்ட நம்ம போகிறதில்ல. ஒரு சர்ச்சு கூட ரெகுலராக போகிறதில்ல. ஏன்னா அவர் எவ்வளோ விலை உயர்ந்தவர் என்பது நமக்கு தெரியறதில்ல. நம்ம இன்றைக்கி யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் விலை உயர்ந்தவர். அவரை நாம் தேடும்போது நமக்கு மீதி காரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுதான் வேத வசனமும் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ நம்ம தேடுகிற எல்லாமே கூட இருக்கிற காரியங்கள் தான். முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம்தான். நமக்கு மற்ற காரியங்கள் ப்ரெஷியஸாக இருக்கலாம், பெரிய காரியங்களாக இருக்கலாம், இவ்வளோ காசு வருது அப்படின்னு இருக்கலாம். அதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற, இல்லை பிசாசு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிற தந்திரங்கள். உனக்கு நேரமே இல்லை, நீ சர்ச்சுக்கு போய் நேரத்தை வீணாக்கணுமா அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க, இல்லை உங்கள் மனசுக்குள்ளேயே தோணுது அப்படின்னா அது பிசாசு சொல்லுகிற பொய் தான். விலையுயர்ந்த முத்தை தேட நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ண வேண்டும். நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் நம் வாழ்க்கையை மாற்றுவார். நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த வசனத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. நாங்கள் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்ற காரியங்கள் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் ஆண்டவரே, நீர் எவ்வளவு விலை உயர்ந்தவர் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலும், அற்புத நாதா உம் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னை தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னை தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே.
அனைத்தும் கிறிஸ்துவுக்கே.